எங்கே அண்ணாமலை? தமிழக பாஜகவோட உச்ச புள்ளிகள் எல்லாம் டெல்லியில முகாம். அண்ணாமலை ஆப்சன்ட். என்ன காரணம்? எடப்பாடியை எதிர்த்த அண்ணாமலை காணாமல் அடிக்கப்பட்டாரா? எடப்பாடியை எதிர்த்த அண்ணாமலையோட நிலைமை இன்னைக்கு என்ன? எங்கே அண்ணாமலை? எடப்பாடிக்காக அண்ணாமலை ஓரம் கட்டப்படுகிறாரா? வாங்க டீட்டெயிலா அரசி ஆராயலாம். ஹாய் மக்களே, அனல் பறக்கும் தமிழக அரசியல். தமிழ்நாட்டில் இப்போ ரொம்பவே ஹாட்டஸ்ட் டாபிக் அப்படின்னு எதுன்னு கேட்டால் அது பிஜேபியோட பாலிடிக்ஸ் தான். முக்கியமாக தமிழக பிஜேபியோட டாப் லீடர்ஸ் எல்லாம் டெல்லிக்கு போய் ஹை லெவல் மீட்டிங்கில் அட்டன் பண்ணியிருக்காங்க. அந்த ஹை லெவல் மீட்டிங்கில் நடந்தது தான் இப்போ தமிழக அரசியல் களத்தில் ரொம்பவே பேசும் பொருளாக, ஒரு சர்ச்சைக்குரிய அல்லது ஒரு ஒரு அனலை கலப்பக்கூடிய ஒரு விவாத பொருளாக மாறி போயிருக்கு. டெல்லியில் முகாமிட்ட தமிழக பிஜேபி தலைவர்கள் என்ன நடந்தது டெல்லியில்? அதாவது தமிழக பாஜகவுடைய டாப் டியர் லீடர்ஸ் சொல்லுவாங்க. அதாவது முன்னாள் படை வீரர்கள் அல்லது இந்நாள் படை வீரர்கள், பிஜேபியோட முன்னாள் படை வீரர்கள். குறிப்பாக சொல்லணும்னா நைனா நாகேந்தர் இப்போ இருக்கக்கூடிய தலைவர், மத்திய அமைச்சர் எல்முருகன் முன்னாள் பிஜேபி தலைவர், தமிழிசை சவுந்தரராஜன் முன்னாள் பிஜேபி தலைவர், வானதி சீனிவாசன், பொன் ராதாகிருஷ்ணன், இவங்க எல்லாமே டெல்லிக்கு போயிட்டு அமித்ஷாவை, அங்கே இருக்கக்கூடிய பிஜேபியோட மூத்த தலைவர்களை எப்படி சொல்ற ஒரு கான்ஃபிடென்ஷியல் மீட்டிங் சொல்லுவாங்கள்ல, அதில் கலந்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. 2026 எலெக்ஷனுக்காக அங்கே ஒரு சாலிட் ஸ்ட்ராட்டஜியை வந்து உறுதியான ஒரு 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 யுத்திய அரசியல் பாலிடிக்ஸை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த கேம்போட மெயின் கோல் பற்றி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் சரி, அண்ணாமலை ஆப்சண்ட். ஏன் அண்ணாமலை அங்கே போகல? இதுதான் பெரிய கேள்வியாக இருக்குது. இவ்வளவு குளோஷியலான ஒரு மீட்டிங்கில் எக்ஸ் பிரசிடென்டான அண்ணாமலை ஆப்சண்ட் ஆனது தான் இப்போ எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. அவர் ஏன் போகலை? என்ன காரணம்? டெல்லி மேலிடம் கூப்பிடலையா அண்ணாமலையா? இல்லை கூப்பிட்டும் அண்ணாமலை போக மறுத்துட்டாரா? ஒருவேளை டெல்லி மேலிடம் வந்து அண்ணாமலையை ஒதுக்க நினைக்கிறா? இது எடப்பாடிக்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கையா? அண்ணாமலை ஓரம் போகிறாரா அல்லது ஓரம் கட்டப்படுகிறாரா? அண்ணாமலை ஒதுக்கப்படுகிறாரா? அவர் பாஜகவிலிருந்து ஓரம் கட்டப்படுகிறாரா? இப்போ அண்ணாமலையோட சகாப்தம் முடிஞ்சுதா? அவ்வளோதானா? இனிமேல் தமிழக அரசியல் காலத்தில், தமிழக பிஜேபி காலத்தில் அண்ணாமலை கிடையாதா? அண்ணாமலை இல்லாத ஒரு பிஜேபி தான் தமிழ்நாட்டில் இனிமேல் இருக்க போதா? அண்ணாமலையோட அரசியல் அவ்வளவுதானா? அஸ்தமத்து போச்சா? என்ன நடந்துச்சு? உண்மையிலுமே நடந்துக்கிட்டு இருக்கிறது என்னவா இருக்கும்? சில சோர்ஸ் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இவ்வளோ கேள்விகள் இருக்குல்ல, இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்கிற வகையில் சில சோர்ஸ் நமக்கு சொன்ன தகவல் என்னன்னா, அண்ணாமலைக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்குது, அதனால தான் அவர் இந்த ட்ரிப்பை வந்து ஸ்கிப் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது? யாராவது நம்ம நம்புவோமா? ஆனால் பொலிட்டிக்கல் சர்க்கிளில் வேற ஒரு ஸ்டோரி ஓடிக்கிட்டு இருக்கு. அண்ணாமலைக்கும் கட்சி தலைமைக்கும், அந்த அண்ணாமலைக்கு வந்து கட்சி தலைமை மேலே இருக்கக்கூடிய டிசப்பாயிண்ட் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால ஒரு சைலண்ட் ப்ரொட்டஸ்ட் மாதிரி அவர் மீட்டிங்கை புறக்கணிச்சாரு, அதாவது அண்ணாமலை புறக்கணிச்சாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அண்ணாமலை அமித்ஷாவுடைய நேரடியான ஆள். இதுல என்ன முரண் இருக்க போகுது அப்படிங்கிற கேள்விதான் எல்லாருக்குள்ளேயும். அரசியல்ல குருஷிஷன் சண்டை நடக்குதா? அமித்ஷா விசஸ் அண்ணாமலை. அமித்ஷாவை வந்து அண்ணாமலை கஷ்டப்படுத்த நினைச்சாரா? இல்ல அமித்ஷா அண்ணாமலையை கஷ்டப்படுத்த நினைச்சாரா? அமித்ஷா அண்ணாமலையை கட்சியை விட்டு விலக்க நினைச்சாரா? இல்ல அண்ணாமலையை கட்சியை விட்டு விலக நினைக்கிறாரா? இது பாஜக மட்டத்தில் பேசிக்கக்கூடிய நிறைய விஷயங்களே இதெல்லாம் முக்கியமான கேள்விகளாக இங்கே இருக்கு. இது தமிழக பாஜகக்குள்ள இன்டர்னல் பாலிடிக்ஸ் மற்றும் அந்த எப்படி இந்த பிரிவுவாத அரசியல்னு சொல்லுவாங்க, உட்கட்சி பூசல்னு சொல்லுவாங்கல்ல, இதெல்லாமே வெளிச்சம் போட்டு காமிச்சுக்கிட்டு இருக்கு. இவ்வளவு விஷயங்கள் தமிழ்நாடு பிஜேபியில் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. ஆனால் இந்த இடத்துல முக்கியமா எடப்பாடியை பதிச்சுக்க முடியுமா? அதிமுகவை பதிச்சுக்கிட்டு பாஜகவை வளர்க்க நினைச்சால் எப்படி? அதுவும் கூட்டணிக்குள்ள இருந்துகிட்டே எப்படி அப்படின்னு அதிமுக காரங்கெல்லாம் மார்த்தட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப எடப்பாடினாலதான் அண்ணாமலை ஓரம் கட்டப்படுகிறார், ஒதுக்கப்படுகிறார், புறக்கணிக்கப்படுகிறார்ங்கிற கேள்விகள்லாம் சுத்தி அடிக்குது. இந்த மாதிரி பல மாதிரி உலா வந்துகிட்டு இருக்கு நிறைய செய்திகள்லாம். அனல் பறக்கும் அரசியல். அண்ணாமலையோட இந்த மூவ் இருக்குல்ல, இப்ப நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த அரசியல் மூவ் தமிழக அரசியல்ல ஒரு பெரிய சலசலப்பை கிரியேட் பண்ணியிருக்கு. ஆக்சுவலி 2026 எலெக்ஷனுக்கான ஒரு அலைன்ஸ் டாக்ல அண்ணாமலை ஆப்சண்ட் ஆனது வந்து ஒரு பெரிய ஒரு ஃபேக்டரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. முக்கியமா அதிமுகவுடைய அலைன்ஸ்ல வந்து பிரேக், ஏதாவது முறிவு ஏற்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல முக்கியமா எழுந்திருக்கு. லீடர்ஷிப் இஷ்யூவை வந்து ஃபேஸ் பண்ற பாஜக இனி வரப்போற எலெக்ஷன்ல எப்படி வந்து பர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய டிபேட்டும் இப்போ இங்கே எழுந்திருக்கு.
உள்கட்சி பூசலை பிஜேபி தமிழக பிஜேபி எதிர்கொண்டுகிட்டு இருக்குங்கிற விஷயம் தான் இப்போ இங்கே டாக் ஆஃப் த டவுனாக மாறி போயிருக்கு. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா அண்ணாமலையோட அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து வெறும் ஒரு மீட்டிங் ஸ்கிப் பண்ணுற விஷயம் கிடையாது. இது தமிழ்நாட்டில் பாஜகவுடைய ஃபியூச்சரையே மாற்றக்கூடிய ஒரு டேர்னிங் பாயிண்டாக கூட இது இருக்கலாம் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள், அரசியல் ஞானிகள் கருத்து தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கும், வரப்போகிற நாட்களில் தான் ஒவ்வொரு விஷயமா நமக்கு தெரியும். அதையும் நம்ம வெளிச்சம் போட்டு தான் காட்ட போகிறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அண்ணாமலை சைலண்ட் மோடில் பிஜேபி மேலிடம் வச்சிருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம், ஒருவேளை பிஜேபி அலைன்ஸில் தமிழ்நாட்டில் வந்து வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அண்ணாமலை முதலமைச்சர் வேட்பாளர் ஆவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதனால அண்ணாமலையை சைலண்ட் மோடில் வைக்க சொல்லி பிஜேபி மேலிடம் உத்தரவிட்டிருக்கு. குறிப்பாக அமித்ஷா தரப்புல இருந்து இந்த உத்தரவு வந்துச்சதா சொல்றாங்க. இது ஒரு பக்கம் சொல்லப்பட்டுச்சு. ஆனால் இன்னொரு பக்கத்தில் இப்போ ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பாகவத்துக்கு வயசாயிருச்சு, பிரதமர் மோடிக்கு வயசாயிருச்சு, இந்த தலைவர்களாக மாற்ற போகிறாங்க. நாட்டோட பிரதமர் நரேந்திர மோடிக்கு பதிலாக இன்னொரு பிரதமர் புதுசாக பிஜேபியிலேருந்து வரப்போறாரு, இப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்படும் பொழுது அப்போ பிஜேபி வந்து ஒரு புது யங் டீமை வந்து ஃபார்ம் பண்ண போகுது. பிரதமர்லேருந்து, அதாவது மோடிக்கு பதிலாக மோகன் பாகவத் அவர்களுக்கு பதிலாக அமித்ஷாவுக்கு பதிலாக இப்படி ஒவ்வொரு இதாக சொன்னாங்க. அப்படிதான் பிரதமர் மோடிக்கு பதிலாக மகாராஷ்டிராவோட முதலமைச்சர் அவரை கொண்டு வந்து பிரதமர் ஆக்க போகிறாங்க. ஜேபி நட்டா அவருக்கு பதிலாக வந்து, அதாவது பிஜேபியோட இந்திய லீடருக்கு பதிலாக அண்ணாமலை அந்த இடத்துல கொண்டு போய் வைக்க போகிறாங்க. அதனால சைலண்ட் மோட்ல அண்ணாமலையை அடக்கி வாசிக்க சொன்னாங்க அப்படின்னு சில தகவல்கள் கிளம்பினுச்சு. ஆனால் இப்போ நடக்கக்கூடிய விஷயங்களை வச்சு பார்த்தா எடப்பாடி பழனிசாமிக்காக தான் அண்ணாமலை புறக்கணிக்கப்படுகிறார், ஓரம் கட்டப்படுகிறார். அண்ணாமலையை டெல்லிக்கு அழைத்து பேசினால் எடப்பாடி பழனிசாமி கோச்சிப்பாரு, அதிமுகவுடைய முக்கியமான தலைவர்கள்லாம் கோச்சிப்பாங்க அப்படிங்கிறதுக்காக, அதாவது எடப்பாடி பழனிசாமிக்காகவே முழுக்க அண்ணாமலை புறக்கணிக்கப்பட்டார் அப்படிங்கிற தகவல்கள் ஒன்னொன்னா அரசியல் வட்டாரத்தில் உலா வந்துகிட்டே இருக்கு. இப்படி நிறைய விஷயங்கள் இங்க ஒன்னொன்னா இருக்கு. இன்னும் நாளைக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. திரு செங்கோட்டையன் அவர்கள் நாளைக்கு 5 மணிக்கு ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க இருக்கிறாரு. டிடிவி தினகரனும் ஏற்கனவே பிஜேபி கூட்டணியை விட்டு விலகி போயிருக்காரு. இப்போ அடுத்தடுத்து, அதாவது ஏற்கனவே ஓபிஎஸ் விலகி போனாரு, இப்போ தினகரன் விலகி போயிருக்காரு, இப்போ செங்கோட்டையன் புதுசாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் வச்சு பார்த்தா எடப்பாடி சுற்றி ஏதோ ஒரு அரசியல் சூழ்ச்சி, ஒரு பிஜேபி கூட்டணியை அந்த அலைன்ஸில் ஒரு புயலாக அடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு மட்டும் ஒரு முடிவுக்கு வர முடியுது. ஆனால் அது என்னவா இருக்கும், அண்ணாமலை சுற்றி அண்ணாமலை புறக்கணிக்கப்பட்டது இதுதான் காரணம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நாளைக்கு செங்கோட்டையனுடைய ஸ்டேட்மெண்ட்டை வச்சு, அதன் மூலமாக செங்கோட்டையனோட ஸ்டேட்மெண்ட்டில் நிறைய மர்ம முடிச்சுகள்லாம் அவிழ்க்கப்படும் அப்படிங்கிற ஒரு உறுதியான முடிவுக்கு மட்டும் வர முடியும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஏன் அண்ணாமலை டெல்லிக்கு போகலை? இதை பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும். இது எடப்பாடி தான் காரணமா, அதிமுக தான் காரணமா, என்ன காரணம்? உங்கள் மனசில் இருக்கிறதையும் கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.